செப்டம்பர் 16 செவ்வாய்க்கிழமை. தண்ணீர்களை கடக்கும் போது. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஏசாயா 43:2. மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் சிவந்த சமுத்திரத்தின் கரையிலே நின்றார்கள். முன்னால் இருந்த அந்த சமுத்திரத்தின் தண்ணீரை கடப்பது எப்படி என்பது ஏறக்குறைய 20 லட்சம் பேராயிருந்த இஸ்ரவேலருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. சமுத்திரத்தின் அலைகள் சீறிக்கொண்டு கரையை நோக்கி அடுக்கடுக்காய் வந்திருக்கும். ஆனால் கர்த்தரோ மோசேயின் கோல் மூலமாக அந்த பெரிய சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து கொடுத்தார். அந்த தண்ணீரின் வழியாக அவர்கள் நடந்தபோது கர்த்தரும் அவர்களோடு கூட நடந்து வந்ததை அவர்களால் உணர முடிந்தது. தாவீது தன் அனுபவத்தை எழுதுகிறார். தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து, வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி, கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக சங்கீதம் 124:4-5. தொடர்ந்து தாவீது நம்மை எதற்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை ஸ்தோத்திரிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சமயம் யோர்தான் நதியையும் கடக்க வேண்டியதிருந்தது. யோர்தான் நதியிலே ஆர்ப்புக்காலம் மட்டும் வெள்ளம் கரை புரண்டு ஓடும். கால் வைக்கிறவர்களை இழுத்து கொண்டு போய்விடும். அது மரண நதி என்றும் அழைக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நதியை கடப்பதற்கு என்ன செய்தார்கள் தெரியுமா? உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியர்களை கர்த்தரின் வார்த்தைப்படி அந்த தண்ணீரில் கால் மிதிக்கச் செய்தார்கள். அப்பொழுது அந்த தண்ணீர் பின்னிட்டு திரும்பினது. தண்ணீர் பின்னிட்டு திரும்பி நிற்கிற காட்சியை மனக்கண்களிலே பாருங்கள். இன்று உபத்திரவங்களும் நிந்தைகளுமாகிய தண்ணீர் உங்கள் வாழ்வில் அலைமோதுகிறதா? வேதம் சொல்கிறது, ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஏசாயா 30:20-21. இன்னொரு தண்ணீரையும் நாம் வாசிக்கிறோம். அது எலியாவும் எலிசாவும் கடக்க வேண்டியிருந்த தண்ணீர். அதை அவர்கள் கடப்பதற்கு எலியா சால்வையை முறுக்கி தண்ணீரில் அடிக்க வேண்டியதாயிற்று. அப்படி அடித்த போது யோர்தான் இரண்டாக பிரிந்தது. ஆம், அந்த சால்வை ஆவியின் வரத்தையும் வல்லமையையும் காண்பிக்கிறது. தேவ பிள்ளைகளே, போராட்டமான தண்ணீரை கடப்பதற்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுக்கு மிகவும் அவசியம். அப்பொழுது வாழ்க்கையின் தண்ணீர்கள் உங்கள் மேல் புரளுவதில்லை. போராட்டத்தின் தண்ணீர்கள் உங்களை மேற்கொள்வதும் இல்லை. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறிப்போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். சங்கீதம் 66:12.